Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க இந்தியன் பேங்கோட கஸ்டமரா இருக்கீங்கன்னா அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது மொபைல் நம்பர் கொடுத்திருப்பீங்க. அந்த மொபைல் நம்பரை இப்போ உங்க ஏதாவது பர்பஸ்க்காக சேஞ்ச் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபார்மை தான் ஃபில் பண்றது எப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உங்களுக்கு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணனும்னா இந்த கஸ்டமர் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் தான் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இந்த ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் பாருங்க டேட். என்னைக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களோ அன்னைக்குள்ள டேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுல உங்க நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றதுனால இல்ல என்டர் பண்ண வேண்டாம். மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றதுக்கு மூணாவது ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு இல்ல நியூ மொபைல் நம்பர்னு இருக்குல்ல, இதுல உங்க புதிய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பர் இதுல உங்க பழைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் 10th ஆப்ஷன் பாருங்க. உங்களுக்கு பேங்க்ல எந்த டிரான்சாக்ஷன் நடந்தாலும் சரி, எந்த நோட்டிஃபிகேஷனா இருந்தாலும் உங்களுக்கு மொபைலுக்கு எஸ்எம்எஸ்ஸா வரணும் அப்படின்னா இந்த 10th ஆப்ஷன் எஸ்எம்எஸ் அலர்ட் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு இதுல இப்போ நீங்க புதிய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த புதிய மொபைல் நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க, சிக்னேச்சர் ஆஃப் கஸ்டமர் இதுல உங்க சைனை போடுங்க. அப்புறம் நேம் ஆஃப் கஸ்டமர் இதுல உங்க நேமை எழுதிக்கோங்க. அப்புறம் அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரும் இல்ல சைன் போடணும். அப்புறம் அவங்க நேமை எழுதணும். அப்புறம் அவங்க அட்ரஸ் எழுதணும். ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.